ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் கால்ட் அ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் வந்து, அதாவது இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் எலக்ட்ரிக் லைன்ஸ் இருந்ததுன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்ததுன்னா, சரிங்களா, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. கெப்ட் நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டுனா, நான் இங்கே இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து நார்மல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சேன்னா, அப்போ வந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இந்த நார்மல் வெக்டரும் பேரலாக இருக்கணும். சரிங்களா? ரைட்டா? இப்போது இதை எப்படி டெனோட் பண்ணுறோம் அப்படின்னா, பை இ அப்படின்ற இதில் டிஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து இதோட யூனிட் என்ன அப்படின்னா, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ். எங்கேருந்து இந்த யூனிட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து வந்தது? E is equal to, நமக்கு தெரியும், E is equal to F by Q. இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இங்கே புதுசாக யார் வந்திருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் வந்து F by Q தெரியும். பட் இங்கே புதுசாக யார் வந்திருக்காங்க? ஒரு ஏரியா வந்திருக்கு. அப்போ அந்த ஏரியாவை கூட சேர்த்துக்கும். சரியா? இப்போ இதுக்கு நம்ம யூனிட் போட்டோன்னா, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டனு, சார்ஜோட யூனிட் கூலும், அந்த ஏரியாவோட யூனிட்டு மீட்டரு ஸ்கொயரு, சார்ஜ் யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இப்போ இவங்க கீழே இருக்க கூலுமை வந்து மேலே இன்வெர்ஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? நியூட்டன் கூலும் இன்வெர்ஸு மீட்டர் ஸ்கொயர் எழுதலாம். சரிங்களா? அடுத்து இது வந்து ஸ்கேலாராக வெக்டாராக கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி. ஃப்ளக்ஸுன்றது ஒரு ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது தான் என்னது? வெக்டார் ப்ராப்பர்ட்டி. சரியா? அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது ஸ்கேலார். எவ்வளோ லைன்ஸ் வந்து இந்த நம்ம ஏரியாவில் கிராஸ் ஆகுதுன்றதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த டைரெக்ஷன் கிராஸ் ஆகுதுன்னெலாம் பார்க்க போகிறதில்ல. சரியா? அப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு. நைட்டு 11:24 வந்து ஆர்சிபி வின் பண்ணிடுச்சு. இப்போ தான் விராட் கோலி எல்லாம் வந்து கும்பிட்டுருக்காங்க. சரி, அது ஒரு விஷயம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம கண்டென்ட்டை பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. சரிங்களா? அடுத்து இது இப்போ இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். இது இட் மேபி ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஆர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ் வந்து நார்மலும் வந்து பேரலாக இருக்குது. அப்போ அவங்க க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. அப்போ அவங்க க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் என்னது? 0 டிகிரி. இங்கே அப்போ தீட்டா ஈக்குவல் டு இங்கே 0 டிகிரி. இ வெக்டரும் நார்மலும் வந்து ஏரியா வெக்டரும் பேரலாக இருக்குது. அப்போது க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் 0 டிகிரி. இங்கே இ வெக்டரும் நார்மல் வெக்டரும் பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு இங்கே 90 டிகிரி. சரிங்களா? இப்போ இங்கே இது 90 டிகிரியும் இல்லை, பேரலும் இல்லை. அப்போது இது சம் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இ வெக்டார் வந்து 2 காம்பனண்ட்டாக ரிசால்வ் ஆகுது. ஒன்று இ காஸ் தீட்டா, இன்னொன்று இ சைன் தீட்டா. சைன் தீட்டா இருக்கிற ஏரியாவில் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து கம்மியாக பாஸ் ஆகுது. அப்போது காஸ் தீட்டாவில் தான் வந்து என்னது அதிக மேக்னெட்டிக் லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ நம்ம இ காஸ் தீட்டாவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ஒரு ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேக்னெட்டை. அப்போ இது 2 காம்பனண்ட்டும் ரிசால்வ் ஆகுது. ஒன்று இ சைன் தீட்டா, ஒன்று இ காஸ் தீட்டா. அதிக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இ காஸ் தீட்டா வழியாக தான் போகுது. அப்போ நம்ம இ காஸ் தீட்டா மட்டும்தான் இங்கே எடுத்துக்கிறோம். இ காஸ் தீட்டா இன்டூ இட்ஸ் ஏரியா. சரிங்களா? அடுத்து இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, அட் 0 டிகிரி தான். ஏன்னா இந்த கண்டக்டரில் பாருங்கள், அது எல்லா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ளே போகுது. அப்போது இது வந்து மேக்ஸிமம்னு அர்த்தம். இங்கே ஒன்றும் கூட போகல. அப்போ இது வந்து என்னது? மினிமம். அப்போ இதுதான் என்னது? மேக்ஸிமம். அப்போ இது மினிமம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து நம்ம
அடுத்தது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் 2 கண்டிஷன், அதாவது 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு த்ரூ அன் ஆர்பிட்டரி ஏரியா இன் ஆர்பிட்டரி ஏரியா. ஆர்பிட்டரி ஏரியானா ஒரு அன்இவன் ஏரியா. இன்னும் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கெப்ட் இன் ஏ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்கோம். என்ன கண்டிஷன் என்னென்னா ஏரியா இஸ் நாட் ஃப்ளாட். இந்த கண்டிஷன் என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஏரியா இஸ் நாட் ஃப்ளாட். அடுத்து இன்னு நான் யூனிஃபார்மு எலக்ட்ரிக்கு ஃபீல்டு. சரிங்களா? அடுத்து இங்கே நம்ம டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு கிடையாது. சரிங்களா? நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது பாருங்க. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அதோட இந்த பார்ட்டில் பாருங்கள், அது வந்து அன்இவனாக இங்கே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பார்ட்டில் நிறைய இங்கே ஒரு அன்இவனாக இருக்குது. இதே ஏரியா வந்து நான் இங்கே எடுத்தோன்னா அப்போ அங்கே கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகும். சரிங்களா? மேக்னெட்னே வருது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது. அப்போ இது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு சர்ஃபேஸில் ஒரு டைரெக்ஷனில் போகுது. சரிங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் ஏதாவது ஏரியாவை நான் எடுத்துக்கிறேன். அது என்ன ஏரியான்னு எடுத்துக்கிறேன்னா இதை வந்து டெல்லி, அதாவது சேஞ்ச் இன் ஏரியா, ஸ்மால் ஏரியான்னு அர்த்தம். சேஞ்ச் இன் ஸ்மால் ஏரியா. சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் ஏரியா இருக்குது. அதே மாதிரிங்க அப்போ நான் எதனா எடுத்துக்கிறேன்னா ஐன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு பாஸ் ஆகிற லைன் வந்து நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஏரியாவும் இருக்குது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது பை ஈக்குவல் டு E1, நான் இதை வந்து 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது E1 வெக்டாரு டாட்டு டெல்லு A1 வெக்டார். அதே மாதிரி ப்ளஸ்ஸு E2 வெக்டார் டாட்டு டெல்லி A2 வெக்டார். அதே மாதிரி எது வரையும் இருக்கும் அப்படின்னா En வெக்டாரு டெல்லு AN வெக்டார். அப்போ இதோட ஃபார்முலா என்ன? அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா நம்ம பேசிக்காக எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காக டிஃபைன் பண்ணுற என்ன ஃபார்முலா என்னன்னா பை இ ஈக்குவல் டு E வெக்டாரு டாட்டு DA வெக்டார். E வெக்டாரும் ஏரியா வெக்டாரும் பேரலாக இருக்கணும். சரிங்களா? டாட் ப்ராடக்டாக இருக்கும். அடுத்து இப்போ இந்த கண்டிஷன் அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா இதை சம்மேஷனில் எழுதலாம். இப்போ சம்மேஷன் ஆஃப் பை ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என்ன இன்டர்வல் ஒரு இன்டர்வலில் தான் இருக்குது. 1 2 3 இன்டர்வலில் தான் இருக்குது. அப்போ இன்டர்வல் 1 எது வரையும் இருக்குது? N வரையும் இருக்குது. அப்போது E1 இருக்கிற இடத்துல EI வெக்டாரு டாட்டு டெல்லி A 1 2 3 போகிற இடத்துல I திருப்பி இங்கே இன்டர்வல் 1 தான். சரிங்களா? அப்போ இப்போ ஏரியா வந்து இப்போ சேஞ்ச் இன் ஏரியா வந்து 0 அப்படி, அதாவது நான் ஒரு ஏரியாவும் எடுக்காமல் மொத்த ஏரியாவும் எடுக்க போகிறேன். அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பை ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட்டு DA வெக்டார். நான் ஒரு ஏரியாவும் நான் என்ன பண்ண போகிறேன் 0 ஆக்குறேன். அப்போ மொத்த ஏரியாவும் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 0னா இவங்க E வெக்டாரும் ஏரியாவும் பேரலாக இருக்கும். அப்போ மொத்தமாக நம்ம என்ன எழுதலாம்? DA வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம் அதை. சரிங்களா? சேஞ்ச் இன் ஏரியா. முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டில், அதாவது இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஃப்ளக்ஸ். அதாவது இந்த கண்டிஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. முதல் கண்டிஷன் அவர் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், ஃப்ளக்ஸும் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ளக்ஸும் அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ நிறைய சர்ஃபேஸ் அதிகமாக இருந்ததுன்னு வை, பெரிய சர்ஃபேஸாக இருக்குது
அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து அங்கே அதிகமாக பாஸ் ஆகலாம். சர்ஃபேஸை பொறுத்த இருக்குது. அதே மாதிரி ஓரியன்டேஷன் ஆஃப் த டைபோல் இல்லைன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த மெட்டீரியல் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓரியன்டேஷன் ஆஃப் த அதாவது ஓரியன்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ ஓரியன்டேஷனும் இங்கே என்னது மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி, தீட்டா டு 90 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எடுக்கிறோம்ல. அந்த ஓரியன்டேஷனும் ஒரு ப்ளே வந்து ஒரு இடத்த வந்து ப்ளே பண்ணுதான் அர்த்தம். சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் அங்கே எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னா, இன்னு க்ளோஸ்டு சர்ஃபேஸு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குது. அங்கே எப்படி சார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே நான் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? இதை எங்கே வைக்க போகிறோன்னா, ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வைக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இது வந்து என்னது இ வெக்டாரு, இதுவும் இ வெக்டார் தான். இந்த 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 இது பேர் என்ன பேர்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எங்கேயும் ஓப்பனிங்லாம் இருக்காது. அப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சரிங்களா? இப்போ நான் இந்த ஒரு ஏரியாவை 2 ஏரியாவை எடுத்து நான் அதோட ஏரியாவை மட்டும் வரைய போகிறேன். அதாவது ஏரியா வெக்டர் மட்டும் நான் வரைஞ்சி காட்ட போகிறேன். சரிங்களா? அதே ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒரு ரவுண்ட் இருக்குது. இது ஒரு க்ளோஸ்டு ஷெல் மாதிரி நினச்சிக்கோங்க. இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு ஏரியா நான் எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஏரியா எடுக்கிறேன். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகுது. இப்போ இதோட ஏரியா எப்படி எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா, நார்மல் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதான் நார்மல். அதே மாதிரி இதோட ஏரியா எதை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னா இதான் நார்மல். அப்போது இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. என்ன ஆங்கிள் கிரியேட் ஆகுது? இங்கே ஒரு தீட்டா, இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகுது. இங்கே ஒரு தீட்டாவும் கிரியேட் ஆகுது. அப்போ இது இ வெக்டார்னா இது என்னது டிஏ வெக்டார். அதே மாதிரி இது டிஏ வெக்டார், இது இ வெக்டார். சரியா? டைரக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்னு போடுறோம். இப்போ இங்கே என்னது இது 90 டிகிரியோட அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா? 90 டிகிரியோட என்னது, அதாவது எப்படி சொல்கிறோன்னா அப்படின்னா தீட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லணும். அப்போ தீட்டா வந்து 90 டிகிரியோட கம்மியாக இருக்குது. அப்போ தீட்டா இஸ் லெஸ்ஸர் தேன் 90 டிகிரி π/2. அதாவது சரியா? இங்கே 90 டிகிரியோட அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்னது தீட்டா இஸ் கிரேட்டர் தேன் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ இந்த ஈக்குவேஷனை க்ளோஸ்டு இன்டெக்ரலுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா πe ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப், ஏன்னா இங்கே இதே மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. அப்போ அந்த நிறைய ஏரியாவை என்ன பண்ணணும்னா இன்டெகிரேஷன் பண்ணும். க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட்டு டிஏ வெக்டார். அப்போ இங்கே 2 கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, இஃப் லெஸ் தேன் 90 டிகிரி, இங்கே கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் பார்த்தோம்ல. அப்போ லெஸ்ஸர் தேன் 90 டிகிரியாக இருந்ததுன்னா πe வந்து ஃப்ளக்ஸ் இஸ் பாசிட்டிவ். இங்கே இது வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் 90 டிகிரியாக இருந்ததுன்னா πe இஸ் நெகட்டிவ். சரியா? அடுத்து இன்க்ளோஸ்டு சர்ஃபேஸு, அதாவது அவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. சரியா? அப்போ நம்மளுக்கு வந்து 90 டிகிரியோட லெஸ்ஸர் தான் இருந்தால் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். கிரேட்டராக இருந்தால் ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். நான் அந்த ஒரு பாயிண்டில் சொன்னேன், ஃப்ளக்ஸ் இஸ் பாசிட்டிவ் வந்து ஃப்ளக்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு. சரியா? சரி, உங்கள் ஃப்ளக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.